பாருங்க ஐடி செப்பல் பாத்தீங்களா? மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளை கூட இந்த புதுசா ஒரு மாப்பிள்ளைய கிரியேட் ஆகணும். ஆனா கிரியேட் ஆனோம். இதுக்கு ப்ளூ போடணுமா, இதுக்கு ரெட் போடணுமா? கல்யாணத்துக்கு போருக்கு நீயா? ஆக்சுவலாக மூஞ்சி கழுவு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்து. குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். என்ச்சி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு டேரெக்டாகவே. இன்னும் நான் இப்போ ட்ரிங்க் எதுவும் மிக்ஸ் பண்ணல, டேரெக்டாக அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துருக்கேன். இப்போ நான் ட்ரிங்க்கை மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கணும். கூட இங்கே பாருங்க ராகி கஞ்சி, நம்மளோட ஆஸ் யூசுவல் கஞ்சி ரொட்டீன் இருக்குல்ல. மதியானத்தில் காலையில் ட்ரிங்க்கு, மதியானத்தில் கஞ்சி. அந்த கஞ்சியும் ரெடி ஆகிருக்கு. அது கஞ்சி குடிச்சிட்டு ஒரு டாஸ்க் வேறு எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கா, லேப்டாப் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வேறு எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா இருக்குது. அதுக்கு வேறு போகணும் இப்போ. ஓகே, எல்லாத்தையும் முடிக்கணும். ட்ரிங்க் மிக்சிங் தெரியும் இல்லையா? 10 grams ஆஃப் சியா சீட்ஸ், 10 grams ஆஃப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும். 10 grams ஆஃப் சியா சீட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு வெயிட் செக் இருக்குது. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. டிமோட்டிவேட்டோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேன் போன வாட்டி. இந்த வாட்டி ஆகாது, பார்த்துக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சரி, நான் இப்போ ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அது கோ கொடுத்துட்டு வரேன் நான் லேப்டாப்பில். ஓகேவா? பாருங்களேன் எவ்வளோ கலீஜ் ஆகிட்டு இருக்கான் வண்டி. இவனை இப்போ வாஷிங் வேற கொடுக்கணும். இதோ இதை டேஸ்ட் பண்ணிருந்து ஃபுல் கலீஜ் ஆகிட்டு இருக்கான் வண்டி. இவனை வாஷிங் வேறு எடுத்துன்னு போனோம். அதுக்கு முன்னாடி இப்போ லேப்டாப் கொடுத்துட்டு வருவோம். அப்போ பார்ப்போம். முந்தைய இன்னைக்கு வாஷிங் எடுத்துன்னு கொடுத்துட்டு கல்வி எடுத்துன்னு வருவோம். லேட் ஆகிடுச்சாங்க, அதனால் வண்டி வாஷிங் ஏதோ கொடுக்க முடியல இன்னைக்கு. வண்டி ஃபுல் கலீஜாக இருக்கான். லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6 o'clock. நான் கஞ்சி கூட குடிக்கல. இப்போ போயிட்டு இதுக்கு மேலே தான் கஞ்சி குடிச்சிட்டு வேறு வேலை ஆரம்பிக்கணும். டாக்டர் கிட்ட வேறு போகணும் இன்னைக்கு. டாக்டர் கிட்ட வேறு ஃபோன் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட வேறு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போகணும். அதனால் I'll go drink that 2 glasses of கஞ்சி. டாக்டரை ஃபோன் பண்ணி கேட்டு டாக்டர் கிட்ட போகும்போது தான் வரேன். ஓகே, வந்தாச்சு டாக்டர் கிட்ட. I'll go finish up and come back. கோயிலுக்கு வந்திருக்கேன். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கேன். கோயிலுக்கு வந்திருக்கேன். சாமி கும்பிட்டுக்கனே வெல்கம் பேக். கோயிலுக்குள்ள தான் இருக்கும். ஓகே லெஜெண்ட்ஸ், இதோ டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இன்னும் கலர் போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. கலர் போடணும். டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுக்கின்னு வந்துட்டேன். இதுக்கு மேலே எங்கள் அம்மா ஏதோ சப்பாத்தி தால் செஞ்சுருக்காங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு வாங்க கலர் போடலாம். நம்ம ஆக்சுவலாக மூஞ்சி கழுவு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஐ டோன்ட் நோ அபவுட். 4 ஃபிங்கர் இருக்குல்ல, இதுக்கு ப்ளூ போடணுமா, இதுக்கு ரெட் போடணுமா, இது ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் நான் அது கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இதோ இந்த மாதிரி ஒரு கோடு இதில், இதோ இது 2 இடத்துல எங்கே தெரியுதா? இதில் ஒன்று ப்ளூ. நார்மல் ஸ்கெட்ச் பென் இல்லை, இது பிரஷ் பென். ஓகேவா? டாம்ஸோட பிரஷ் பென் இது. டாக்டர் ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க. நான் கோணமானலாம் போட்டு வச்சுங்கிறேன். சாரி, உங்களுக்கு அந்த லைட் இல்லாதனால உங்களுக்கு சரியா தெரியாது. நான் காட்டுறேன். இது 2 இடத்துலயும் அதுவா. இதுக்கப்புறமா ஆரஞ்சு, இந்த ஃபிங்கர்ல ஆரஞ்சு. இதோ ஆரஞ்சு. இது ஆரஞ்சு சும்மாவே தெரியாது, இதுல உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு. அப்புறம் வேர் இஸ் தட் பர்பிள். இதோ இந்த ஃபிங்கர்ல பர்பிள். இது ஒரு கலர்ஸ் ஒரு இதுக்கு சிம்டம்ஸ் பண்ணுமா. ஸோ தட் எல்லாத்தையும் ஏற்றுன்னு நான் என்ன சொல்றேன். இதுங்க பாருங்க, பக்கால தான். இப்போ இவன் கொஞ்ச நேரம் காயணும். ஓகே, இதோ பர்பிள், ஆரஞ்சு, இது நம்மளுக்கு ஒட்ட வச்சுக்கிறது. இங்க ப்ளூ, ரெட்டு, ப்ளூ. காய் வச்சுட்டு வரேன். ஐடி எம்ப்ளாயி இன்னைக்கு சடனா வந்திருக்காரு நலம் விசாரிக்க. உயிரோட இருக்கிறியா, செத்து போயிட்டியான்ட்டு. ஐடி எம்ப்ளாயி ஐடி ஆஃபீஸ்லேருந்து முடிச்ச உடனே அங்கே பாருங்க ஐடி செப்பல் பார்த்தீங்களா? ஐடிக்கு இந்த செப்பல் இல்லையா போன? ஐடி எம்ப்ளாயோட செப்பல் பாருங்களேன். இப்போ வீட்டில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் பேக் வச்சுட்டு. இல்லையே, ஃபோன் பண்ணும்போது இப்போ தான் ஃபோன் பண்ணா. கேப்ல இறங்கின உடனே எப்படி? லேப்டாப்பெல்லாம் பேக்கெல்லாம் வீட்டில் திருட வச்சுட்டு. சரி, ஒன்றும் சும்மா இங்கே தான் உட்காந்துட்டு கதை பேசிட்டு வருவோம். கதை பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளை கூட இந்த புதுசா ஒரு மாப்பிள்ளைய கிரியேட் ஆகணும். ஆனா கிரியேட் ஆக மாட்டேன். இல்ல, மாப்பிள்ளை ஒன்னும் பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரல. அப்ப இருக்குது மாப்பிள்ளை ஒன்னும் பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரல. சரி, நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு இன்விடேஷன் கேட்டு வந்திருக்காரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. எப்போ? மே 10th. டேட் தெரில, அப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன். மே 10th கல்யாணம். மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி. ஓகே, பொண்ணும் ரெடி. அதனால எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்க, நான் முடிச்சுட்டு வரேன். சொல்லு.
ஜூஸ் ஊத்திட்டான் வாணிமா, ஜூஸ் ஊத்திட்டான். எப்போ கல்யாணம் பண்ண போற? ஏய் ராகவ் கல்யாணம் பண்ணா நாங்களாம் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கோம். சும்மா இரு, கல்யாணத்துக்கு போருக்கு. கல்யாணத்துக்கு போருக்கு நீயா? எனக்கு வேற ஞாபகம் வச்சு அப்புறம் எதாவது போட்டா உனக்கு பண்ணிக்கிறியாடா? அவனே உங்க என்ன சொல்லிடுறான்டா? நீயே கண்டென்ட் கொடுத்துறியாடா? ராகவுக்கு கல்யாணம் வேணாவா? எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதோ ஐயோ அவனே கேட்டா அவனே அங்கல் பாத்தீங்க. இல்லப்பா ஸ்டார்டிங் நல்லா தான் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பாது எல்லாருக்கும் நாங்க 10ஆம் தேதி வந்து என்ன இருக்கிறதுன்னு நாங்க ஓப்பனா பேசுறோம். இப்ப நாங்க எதுவுமே சொல்றதுக்கு அவர் 10ஆம் தேதி வந்து கல்யாணத்துல யாருன்னு காட்டுறோம். இது இந்த பையனோட ஒரிஜினல் ரூபாய் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ போடுறதோ போடுற கல்யாணம் முடிச்சு போடுறா. 10ஆம் தேதி வரும். ஒரு வாரம் தான் இருக்குது. எவிடன்ஸ்க்கா எதனா ஆயிடுச்சுன்னா அவன் எங்க இதோ மாப்பிள்ள நல்லபடியா இருக்கிறான். டிரைவர் இவன் தான். யாராவது பாத்தீங்கன்னா டிரைவர் இவன் தான். பாத்துக்கோங்க, இந்த மஞ்ச சட்டை தான் டிரைவரு. இவன் அப்பர் போட்டுங்கிறான். அவனை நம்பி உட்காந்துருக்கான். அவன் தான் மாப்பிள்ள. இவன் கூடிய சீக்கிரம் மாப்பிள்ள ஆக போறான். ஓகே உஷாரு. ஓகேவா வந்துடும். நிதானம். ஏய் நிதானமா போடா. எம்ப்ளாயி பாய் பாய். மக்களே பாய். தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சா இவன் கட்சிக்காரனா மாறிட்டான். நானும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐடி வேலை விட்டு டிவிக்கு கட்சியில சேரலாம்ங்கிற. டிவிக்கு கர்நாடகால அவன் தமிழ்நாட்டுல ஓட்டே இல்லை. பரவாயில்ல, அங்க போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் எல்லாம். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெரி பேட். சரி ஓகே, அவனை அனுப்பிச்சு கொடுத்துட்டு வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்றுமே நடக்கல. புரட்சி நிச்சு காலையிலேருந்துன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா கெஸ்ட் என்ட்ரிஸ் நிறைய தரேன்னா மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குறாங்க, அடுத்த மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஐடி எம்ப்ளாயி என்ட்ரி கொடுத்தாரு. அதனால் எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு மேலே அதான் சொன்ன மாதிரி சப்பாத்தியோ தாலும் உங்களுக்கு போடுறோம். அவங்க சப்பாத்தி தாலி தான் இப்போ வரும் பாருங்களேன். நான் இன்னும் சாப்பிடல, நீங்கள் மேலே தான் சாப்பிட போகிறேன். அதே சாப்பிட்டு நானும் போய் தூங்குறேன். மாத்திரை போட்டுக்கின்னு கஷாயம் குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கின்னு நான் போய் தூங்குறேன். நம்ம எஸ்டிஆர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டே காட்டுறோம். ரிகவரி ஆகவே ஆகிறோம். எப்போவுமே லெஜெண்டாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். பட்டா.